ஜிகர்தண்டா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தேசிய விருதை தட்டிச் சென்றவர் பாபி சிம்மா. இப்படத்தில் அசால்ட் செய்து கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்தது. பாபி சிம்மா கெரியரிலும் முக்கிய படமாக இருந்தது. இப்படத்திற்கு முன்பு சிறு சிறு கதாபாத்திரங்களிலும் துணை நடிகராகவும் வலம் வந்தார். ஹீரோ அந்தஸ்தை தந்த படம் ஜிகர்தண்டா. இதைத் தொடர்ந்து பேட்டர், சாமி ஸ்கொயர் போன்ற படங்களில் வில்லனாக நடித்தார். இதைத் தொடர்ந்து தெலுங்கு படங்களிலும் வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தோன்றி நற்பெயரை பெற்றிருக்கிறார். கடைசியாக இந்தியன் 2 படத்தில் போலீஸ் கெட்டப்பில் கமல்ஹாசனோடு இணைந்து நடித்திருந்தார். இந்தியன் 2 படம் வெளியான நேரத்தில் கலவையான விமர்சனங்களை சந்தித்து வந்தன. இப்படம் பெரிய சோதனை என்றும் இதுவரை இல்லாத அளவிற்கு கமல் கெரியரில் மிக மோசமான படம் என்றும் விமர்சிக்கப்பட்டன. இந்நிலையில் இப்படத்திற்கு சினிமா விமர்சகர்களும் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இதற்கு பாபி சிம்மா படம் பிடித்தால் பாருங்கள், பிடிக்கவில்லை என்றால் கருத்தை சொல்லுங்கள். இந்தியன் 2 நல்ல படம் தான், காசு கொடுத்து பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தனது சமூக வலைதளத்தில் பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையானது. இதற்கு நெட்டிசன்கள் பாபி சிம்மாவை கடுமையாக விமர்சித்து ட்ரோல் செய்தனர். கமல் கதாபாத்திரத்தை தாண்டி ஒரே நாளில் பாபி சிம்மா ஃபேமஸ் ஆனார். இந்த சர்ச்சை முடிந்த நிலையில் அடுத்தபடியாக அவர் புதிதாக வீடு கட்டிய போதும் சர்ச்சைகள் வெடித்தன. கொடைக்கானலில் வீடு கட்ட ஒப்பந்ததாரர் ஏமாற்றி விட்டதாக நடிகர் பாபி சிம்மா புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் பாபி சிம்மா வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். வீடு கட்டுவதில் ரூபாய் 1.70 கோடி வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் கட்டிய வீடு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருப்பதாகவும் பேசப்பட்டது. பின்னர் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்று செய்திகள் வெளியானது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை சர்ச்சையில் சிக்கும் பாபி சிம்மா தற்போது கார் விபத்தில் சிக்கியுள்ளார். சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் மெட்ரோ இறக்கத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் 2 கார்கள், 2 ஆட்டோக்கள், 3 சக்கர வாகனங்கள் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உட்பட 4 நபர்களுக்கு காயமடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சொகுசு காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர். இதில் கார் ஓட்டுநர் மது போதையில் காரை விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்தது. காயமடைந்த சரவணன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் நடத்திய விசாரணையில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை கிராமத்தை சேர்ந்த புஷ்பராஜ் என்பதும் இவர் நடிகர் பாபி சிம்மாவின் வாகன ஓட்டுநர் என்பதும் தெரிய வந்தது. பாபி சிம்மாவின் வீடு மணப்பாக்கத்தில் இருக்கிறது. அவரது தந்தை ஒரு இடத்திற்கு செல்வதற்காக ஓட்டுநர் புஷ்பராஜுடன் சென்றிருந்தார். மீண்டும் மணப்பாக்கத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கார் தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானது. இதில் பாபி சிம்மாவின் காரின் முன்பகுதி நொறுங்கியது குறிப்பிடத்தக்கது. பின்னர் போலீசார் ஓட்டுநர் புஷ்பராஜை கைது செய்து பாபி சிம்மாவின் காரையும் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.